ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்துட்டு நம்ம எப்படி ஒரு தமிழ் டைப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்டு மொபைலில் நார்மலாகவே ஒரு கீ டைப்பிங் இருக்கும். ஸோ அதில் நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ண முடியும். பட் நமக்கு தமிழில் டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணிக்கலாம், தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த தமிழ் டைப்பிங் பண்ணுறதுக்கு அந்த கீபோர்டு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் தமிழ் டைப்பிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கூகுளுடைய இண்டெக்ஸ் கீபோர்டு அப்படிங்கிற ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக டைப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் க்ரோமில் போய்ட்டு எப்படி நம்ம கீபோர்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீபோர்டு எப்படி டிஸ்பிளே ஆகிறது நமக்கு தெரியும். இப்போ நான் கூகுள் க்ரோமுக்கு போகிறேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கூகுள் க்ரோம் போனதுக்கப்புறம் கீழே ஒரு கீபோர்டு டிஸ்பிளே ஆகுது. அதில் பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நார்மலாக இதில் நான் இங்கிலீஷில் ஒரு டைப் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு இப்போ நான் ஜஸ்ட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணால் அதில் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் தமிழில் டைப் பண்ணுறேன். இப்போ நான் டங்கிலீஷில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே நம்ம தமிழில் டைப் பண்ணால் எப்படி இருக்கும், அதுக்கு தமிழ் கீபோர்டு இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது அந்த கூகுள் இண்டிக் கீபோர்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போகணும். நான் ப்ளே ஸ்டோருக்கு போகிறேன். நான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் இண்டிக் கீபோர்டு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன், சர்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனில் கூகுள் இண்டிக் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் கூகுள் இண்டிக் கீபோர்டுங்கிற அந்த ஆப்பு. நான் இப்போ அது இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்பினுடைய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த பேஜ்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எப்பவுமே சர்ச் பண்ணி படித்து பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அப்படி சர்ச் பண்ணி படித்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, அதே சமயம் அந்த ஆப்பினுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம், ரேட்டிங்ஸில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஆப்பினுடைய ப்ராசஸிங் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் அதில் போட்டிருப்பாங்க, வீடியோ மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு டைம் சேவிங் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாகவே இந்த ஸ்க்ரீன்லேயே இந்த ஆப்பை பற்றி முழு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு பார்த்திங்கன்னா கூகுள் இண்டெக்ஸ் கீபோர்டை பற்றி எனக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். ஸோ அபவுட் திஸ் ஆப்பு ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 4.3 இருக்குது. அதே சமயம் எல்லோரும் ரிவ்யூஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா இந்த கூகுள் இண்டெக்ஸ் கீபோர்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இன்ஸ்டாலுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டவுன்லோட் கூகுள் இண்டெக்ஸ் கீபோர்ட், ஆப் சைஸ் 20 MB, நவ் ஓவர் எனி நெட்ஒர்க், டேட்டா சேஞ்சஸ் மே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வைஃபைல இருக்கிற மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வைஃபை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய கூகுள் இண்டெக்ஸ் கீபோர்டு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோன்னே இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம எனேபிள் பண்ணணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா செலக்ட் கூகுள் இண்டிக் கீபோர்டு இன் யுவர் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் செட்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நான் எனேபிள் இன் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். எனேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் செட்டிங்ஸ் போயிடும். அதாவது லாங்குவேஜ் அண்ட் இன்புட் செட்டிங்ஸ் போயிடும். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய கீபோர்ட்ஸ் இருக்கும். அதே சமயம் நம்ம இன்ஸ்டால் பண்ண கூகுள் இண்டெக்ஸ் கீபோர்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்லுதுன்னா டர்ன் ஆன் கீபோர்ட், ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் மெத்தடுக்கான கீபோர்ட்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இதில் எல்லாமே எனேபிள் ஆகிருக்கு பாருங்களேன்.
கூகுள் வாய்ஸ் டைப்பிங்கு, கூகுள் இண்டிக் கீபோர்டு, ஜிபோர்டு, மல்டிலிங்குவல் டைப்பிங் எல்லாமே வந்து இதில் எனேபிளாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் என்ன ஆகிடும்னா நமக்கு வந்து கீபோர்ட் டைப்பிங் பண்ணும்போது ஒவ்வொரு கீபோர்டும் வந்து அப்பியர் ஆகிட்டே இருக்கும். அப்படி அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிபோர்டெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஜிபோர்டு ப்ளஸ் கூகுள் வாய்ஸ் டைப்பிங் வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு வந்து எனேபிள் இருக்கிறது கூகுள் இண்டிக் கீபோர்டு மட்டும்தான். செலக்ட் இன்புட் மெத்தட் வந்து கேட்குறாங்க. ஸ்டெப் 2 அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த இன்புட் மெத்தடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஜிபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் வந்து இங்கிலீஷ் அண்ட் இண்டிக்ஸ் லாங்குவேஜ் கீபோர்டு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 3 வந்து இந்த பர்மிஷன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ செட் பர்மிஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்தோன்னே அலோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 வந்துட்டு கொடுக்குறாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் செட் யூ கேன் செட் அடிஷ்னல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ தீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் வந்து அப்படி பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய தீம் அப்படியே நான் விட்டுறேன். உங்களுக்கு தீம் வேறு மாதிரி வேணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா செலக்ட் இன்புட் லாங்குவேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா கூகுள் இண்டிக் கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் எனக்கு வந்து இப்போ தமிழ் தான் வந்துட்டு வேணும். ஏன்னா இங்கிலீஷ் பை டிஃபால்ட்டாக அதில் இருக்குது. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வேணும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இங்கிலீஷ் இருக்கிறனால நான் வந்து இப்போ தமிழ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் இன்புட் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாங்குவேஜை சூஸ் பண்ண முடியும். அதில் வந்து யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜஸ்ங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டிசேபிள் பண்ணிக்கணும். அதை டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஆக்டிவ் இன்புட் மெத்தட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷுங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இருக்கும். கீழே வந்து லாஸ்ட் ஆப்ஷனுக்கு முன்னால் தமிழ் அண்ட் இங்கிலீஷுங்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ வந்து வெளில வந்துடுறேன். வெளில வந்துட்டு இப்போ அதே கூகுள் குரோமுக்கு நான் போகிறேன். சர்ச் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து கீபோர்டு ஒன்று அப்பியர் ஆகுது பார்த்தீங்களா. அந்த கீபோர்டே வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஏபிசிங்கிற பக்கத்தில் ஒரு தமிழ் எழுத்துக்கள் ஒரு மாதிரி எல்லா லாங்குவேஜும் போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் இன்புட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இங்கேயும் அந்த கீபோர்ட்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதில் கேட்குறாங்க. அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தமிழ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு தமிழில் எழுத முடியும். அதில் வந்துட்டு எழுதுக அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் எழுதி காட்டுறேன். அதுக்கப்புறம் தமிழில் நான் எழுதி காட்டுறேன். நான் இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி எழுதுறேன். நான் ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு வந்துட்டு நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். இதே வந்து நான் இப்போது தமிழ் கீபோர்டை யூஸ் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ எழுத போகிறேன். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு அந்த கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே ஒரு க்ளோப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங்க்கு வந்து நமக்கு கீபோர்டு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் டைப்பிங் பண்ணுறேன். மோஸ்ட்லி நீங்கள் இதில் டங்கிலீஷில் டைப் பண்ணிங்கனாலே அங்கே தமிழில் வந்துட்டு லெட்டர்ஸ் அப்பியர் ஆகும். இப்போ நான் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து நான் இப்போது டைப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இங்கிலீஷில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டங்கிலீஷில் டைப் பண்ணேன். நமக்கு வந்து தமிழில் வந்து அங்கே டைப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தமிழ் டைப்பிங் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கூகுள் இண்டிக் கீபோர்டு வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.